ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு எஸ்டிஎல்சி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் இந்த 7 ஸ்டெப் இல்ல 7 ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணணும். இப்போ ரெக்யர்மெண்ட் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 7 ஃபேஸ் இருக்கு. ஸோ பிளானிங் செகண்ட் ஃபேஸ், டிசைன் தேர்ட் ஃபேஸ், டெவலப்மெண்ட் ஃபோர்த் ஃபேஸ், டெஸ்டிங் ஃபிஃப்த் ஃபேஸ், டெப்ளாய்மெண்ட் சிக்ஸ் ஃபேஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் செவன்த் ஃபேஸ். ஸோ இந்த 7 ஃபேஸும் இல்லாம ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஸ்டார்ட் பண்ணி அதை கிரியேட் பண்ணி டெப்ளாய் பண்ணி கஸ்டமரோ கிளைண்ட்டுக்கோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தான் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஐடியில் சாஃப்ட்வேர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்யர்மெண்ட்ல ஆரம்பிச்சு இந்த மெயின்டெனன்ஸ் வரைக்கும் அந்த 7 ஸ்டெப்ஸ் 7 ஃபேஸ்ன்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் எப்படி வேணா அதை கன்சிடர் பண்ணிக்கலாம், ஸ்டெப்ஸ்னும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 7 ஃபேஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ரெக்யர்மெண்ட், இந்த பிளானிங், இதெல்லாம் யாரோட வேலை, யாருடைய ரோல் இது? இப்போ நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்கன்னா இங்கே டெவலப்மெண்ட் இந்த ஃபேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. டெஸ்டரா இருந்தீங்கன்னா இந்த ஃபேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஈச் ஸ்டெப்புக்கும் யார் ரெஸ்பான்சிபிள், அவங்களோட வேலை என்ன அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். இப்போ இங்க அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற இப்போ பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி நிறைய ஃபுட் டெலிவரி ஆப் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு ஈச் ஸ்டெப்போடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அப்புறம் அதனுடைய வேலை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது எஸ்டிஎல்சி ஃபேஸ். இங்க ஒவ்வொரு ஃபேஸ் உடைய ரெஸ்பான்சிபிள் ரோல்ஸ் அண்ட் நம்ம ஃபுட் டெலிவரி ஆப்பை தான் இங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ரெக்யர்மெண்ட் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ்ல பிசினஸ் அனலிஸ்டோ இல்ல ப்ராடக்ட் ஓனரோ அப்படி இல்லைன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸோ, ஸோ இவங்களோட ரெஸ்பான்சிபிள் தான் இது. ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்னு வரப்போ இவங்க தான் அதை அண்டர்டேக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வேலை என்னவா இருக்கும்னா, இப்போ இந்த ஃபுட் டெலிவரி ஆப்புடைய ஃபியூச்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க கிளைண்ட்டோட. இப்போ ரெஸ்டாரண்ட்டை சர்ச் பண்றது, இல்லை ஃபுட்டை ஆர்டர் பண்றது, இல்லை ஆன்லைன் பேமெண்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரியோடைய வேலைகளை கிளைண்ட்டோட டிஸ்கஸ் பண்றது இந்த பீப்புள்ஸ் உடைய வேலை. இப்போ ரெண்டாவது ஃபேஸ் பிளானிங் சொல்லி வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா டெக் லீட் இருப்பாங்க, இல்லைன்னா ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. ஸோ இந்த பர்சன்ஸ் தான் இந்த பிளானிங் ஃபேஸ் உடைய முக்கியமான நபர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அப்ளிகேஷனுடைய ஸ்கோப் என்ன, டைம்லைன் என்ன, எவ்வளோ டெவலப்பர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க, அப்புறம் என்ன டெக்னாலஜி இதெல்லாம் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங் பூட்டா, ரியாக்டா, மைஎஸ்கில் டேட்டா பேஸா, இல்லை ஆரக்கலா. ஸோ இந்த மாதிரி இந்த பிளான் பண்றது இவங்களுடைய ரோல்ஸ். அடுத்தது டிசைன்னு வரும்போ இப்போ சிஸ்டம் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, இல்ல யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இருப்பாங்க, இல்ல டேட்டாபேஸ் டிசைனர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ இவங்க இந்த ஸ்கிரீன் மார்க்அப்ஸ் எப்படி இருக்கும், ஏபிஐ ஆர்கிடெக்சர் என்ன மாதிரி கிரியேட் பண்ணணும், எப்படி டிசைன் பண்ணலாம், டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர், அப்புறம் ஆர்டர், ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி டிசைன் பண்றது. ஸோ இந்த டிசைன் பண்றது இவங்களுடைய ரோல்ஸ். இப்போ நீங்க டெவலப்பரா இருந்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஸ்பேஸ்ல டெவலப்மெண்ட்டுக்குள்ள வருவீங்க. நீங்க பேக் அண்ட் டெவலப்பரா இருக்கலாம், இல்ல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருக்கலாம், இல்ல மொபைல் டெவலப்பரா இருக்கலாம், இல்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருக்கலாம். ஸோ இந்த டெவலப்பர்ஸ் இந்த ஏபிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருந்தாங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜஸ், இல்ல மொபைல் ஆப் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படிலாம் டெவலப் பண்ணணும் அப்படின்றது இந்த டெவலப்பர்ஸ் உடைய வேலை. டெவலப் பண்ணி முடிச்சாச்சு, அடுத்தது டெஸ்டிங் போகணும். ஸோ அப்பதான் நம்மளோட ஆப் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதா, இல்ல ஏதாவது பக்ஸ் இருக்கா, வல்னரபிலிட்டிஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஃபேஸ்க்குள்ள ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ QA இன்ஜினியர் உள்ள வருவாங்க. அவங்க மேனுவல் டெஸ்டரா இருக்கலாம், ஆட்டோமேஷன் டெஸ்டரா இருக்கலாம், இல்ல ஒரு டெஸ்ட் லீடா கூட இருக்கலாம். ஸோ இவங்களுடைய ரோல்ஸ் தான் இந்த டெஸ்டிங் ஃபேஸ்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் லாகின் பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணி பார்ப்பாங்க, பேமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரைட் டெஸ்ட் கேசஸ் எழுதி பக்ஸ் எதனா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த டெஸ்டிங் ஃபேஸ் உடைய ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் இவங்க தான். ஸோ இப்போ டெப்ளாய்மெண்ட்னு வருது. டெப்ளாய்மெண்ட்னு வர்றப்போ டெவலப்பர்ஸாகவும் இருக்கலாம், இல்ல டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல ரிலீஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு பர்சன் இருப்பாங்க. ஸோ இதுல யாராவது ஒருத்தவங்க, அதாவது அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி, அந்த ப்ராஜெக்ட் டிசைனுக்கு ஏத்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் டீம் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட வேலை. ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்கலாம், ரிலீஸ் மேனேஜரா இருக்கலாம், இல்ல டெவலப்பராகவே இருக்கலாம். ஸோ அவங்க டெப்ளாய் பண்ணுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளவுடுக்கு தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏடபிள்யூஎஸோ அஷூரோ ஸோ இந்த மாதிரி டெப்ளாய் பண்ணணும். அப்போ ஒரு மொபைல் ஆப்பா நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதை பிளே ஸ்டோர்லயோ ஆப் ஸ்டோர்லயோ வந்து டெப்ளாய் பண்ணி பப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது டெப்ளாய்மெண்ட் ஃபேஸ். இப்போ மெயின்டெனன்ஸ். இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் ரோல்ஸ் வந்து யார் யார் இருப்பாங்கன்னா சேம் டெவலப்பராகவும் இருக்கலாம். இல்ல இதுக்கு டெடிகேட்டடா சப்போர்ட் இன்ஜினியர் சொல்லிட்டு சப்போர்ட் ரோல்ல ஒர்க் பண்றவங்களும் இருக்கலாம். இப்போ ஏதாவது பக் ஃபிக்ஸ் வந்துருச்சு, அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ லைவா வந்து போயிட்டு இருக்க ஆப்ல ஏதோ பிரச்சனை, ஒருத்தரால ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியுது ஆனா பேமெண்ட் பண்ண முடியல, இல்ல பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஆப்ல ரெஃப்ளெக்ட் ஆகல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரோல்ஸ் யாருன்னா இவங்க சப்போர்ட் இன்ஜினியர் அண்ட் டெவலப்பர்ஸ். ஸோ ஃபிக்ஸ் போஸ்ட் லான்ச் பக்ஸ், இப்போ ஏதாவது நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணணும், லைவ் ட்ராக்கிங் ஆர் ப்ரோமோ கோட்ஸ் சம்திங் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ரோல்ல இருக்கிறவங்க அண்டர்டேக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பட்ஜெட் இருக்கும், எவ்வளோ டெவலப்பர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க, எவ்வளோ டைம் லைன் எடுக்கும், எவ்வளோ டியூரேஷன் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உள்பட சேர்ந்தது தான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இதை வச்சு வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஜைல் மெத்தடாலஜி தான் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் கொடுங்க, உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.